டீமா? வேலையே பார்க்க மாட்டாங்க, சும்மா நிக்காங்க. நீங்கள் இருக்கா மொபைலில் நடத்துறீங்களா? செம்ம. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் நல்லா பண்ணிட்டாங்க. ஹலோ காய்ஸ், இட்ஸ் யுவர் பாய் விஜய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு vlog பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வேலை கிடச்சி சென்னைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பிளேஸ் செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால் வந்துட்டு vlog பண்ணாமலே இருந்துச்சு. சென்னை vlogலாம் இனி தான் வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, 2 டேஸாக வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் வரக்காண்டி வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன். எங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க, டேலண்டினோன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இது யாரும் தெரியுதா, இதான் வந்துட்டு நான் போன இயர் ட்ராமா வந்துட்டு நாங்கள் நடித்தோம், அந்த இதாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ சீக்கிரம் போகலாம். ஆல்ரெடி வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு சத்தம் கேட்குது அவங்களுக்கு. அங்கே வந்துட்டு எல்லாம் டான்ஸு சிங்கிங் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். அங்கே ஒரு கேம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 hour இருக்கும். நான் வேறு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து வேறு இப்போ தான் வந்தேன். ஸோ அதனால் டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. அண்டு நம்ம கூட இவங்க மட்டும் தான் இருக்கான். நம்ம 2 பசங்க காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒருத்தன் வந்து அங்கே இருக்கிறான். அங்கே வந்துட்டு என்ன ரங்கோலி போட்டி நடக்கு சொல்லி தான் அவனு ரங்கோலி போட்டி நடக்கு. ஆக்சுவலாக முடியக்கூடிய டைம். சரி ஓகே இலக்கி, சரி ஓகே பண்ணலாம். பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வ்ளாக் பண்ணால் தான். ஸோ மெமரிஸ் ஆனால் இது கலெக்டிங் மெமரிஸ். ஸோ இப்போ போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரங்கோலி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு என்னென்ன மாதிரிலாம் தீம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு தீம்ஸ் என்னென்னே தெரியாது. ஸோ இனி தான் வந்துட்டு நம்ம போகிறோம். போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ வா எனக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன இயர்? மெக்கானிக்கல் செகண்ட் இயரா? என்னன்னு கூட்டம் தான் எனக்கு தெரியல. வாங்க. நீங்க என்ன தீம் பண்றீங்க? அதானே தெரியல. எஜுகேஷன் ஃபார் ஆல். எல்லாருமே வா, எல்லாருமே அதே தீம் தான். வேலையே பார்க்க மாட்டாங்க, சும்மா நிக்காங்க. இது என்னது? இது गाइस இப்ப பாருங்க, என்னன்னா இது வந்து கப்பு சும்மா பேருக்கு. அடுத்து என்னன்னா இது கீழ ஒரு ரவுண்ட் இருக்கு, இதுல ஒரு குழந்தை இருக்கு. ஓ குழந்தை தெரியுதா? நான் ஜூம் பண்ணுங்க. அந்த குழந்தை தெரியுதாவா? சரி. இது என்னது? எஜுகேஷன் ஃபார் ஆலா? ஓ இந்த குழந்தைக்கும் எஜுகேஷன் வேணும். ஆனா எங்களுக்கு 2 அரியர் கிடக்காது. இது வந்துட்டு மெக்கானிக்கல் ஃபுல்லா செகண்ட் இயர் மட்டும். மத்த ஃபைனல் இயர்லாங்க. ஓ அந்த சைடு பண்றாங்களா அவங்க? நல்ல vlog எடுக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் நே. வாங்க அங்க போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? என்ன மாதிரி பண்றீங்க? இது என்ன மாதிரி கண்டென்ட்? எஜுகேஷன் ஃபார் ஆலா. சரி ஓகே. லாஸ்டா யார் ஜெயிக்கான்னு பாப்போம். நல்லா இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? இது சிவிலா. நீங்க என்ன கண்டென்ட் பண்றீங்க? எல்லாமே அதானா? இதெல்லாம் என்னது? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சரி ஓகே பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சுலா. இது பாத்தீங்களா மெக்கானிக்கல். இதெல்லாம் இதுவும் மெக்கானிக்கலா? அது செகண்ட் மெக்கு, இது செகண்ட் மெக்கு, தேர்ட் மெக்கு. ஓ ஓகே. பெருசா போடுங்க. அது வேண்டாம், உள்ள வராது. இது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல. இது வந்து எங்க டிபார்ட்மெண்ட். இவன் யாரும் தெரியுதா? இல்ல 5 நிமிஷம் தான் இருக்கு. இது என்னது? இது எஜுகேஷன் ஃபார் ஆலா. ஸோ இவன் வந்துட்டு இங்க இருக்கான். பட் இன்னொருத்தன் வந்துட்டு வரல எங்க கேங்ல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வந்து கோலம் செஞ்சு பூக்கு கோலம் போட்டு வேஸ்ட் தான் கிட்ட வந்துருக்கான். ஆச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுறீங்க? ஒரே தீம் தான். இதெல்லாம் என்னது? ஓ அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். ஓகே
ஸோ இதான் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய. இங்கே ஈஸி ஃபுல்லாகவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் மட்டும். ஃபைனல் இயர்லாம் காணும். பொடி இல்லைண்ணா யாருமே இல்லைண்ணா. ஓகே இதில் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க தெரியலையா? ஓகே சின்ன வயசுல படிக்காம வேலை பார்த்துட்டு படிச்சதுக்கப்புறம் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. எஜுகேஷன் செம்மையாக இருக்கிறதா. கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிஎஸ்சி. இது நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா? நீங்கள் மட்டும் தானா? தேர்ட் இயர் மட்டும் தானா? ஃபைனல் இயர் ஒரே ஒருத்தன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி கூடி போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தீம்ஸுமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ரங்கோலி தீம்ஸ்லாம் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டேஜில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இப்போ நம்ம அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ முடியக்கூடிய டைம் யார் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க என்னென்னு தெரில. ஸோ இப்போது வந்துட்டு இனி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன். கைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் vlog. கைஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரு எழிலோனன் சாரு. செம்மையாக இருக்குது ஃபங்க்ஷன். 2 days தேங்க்யூ கைஸ். பார்த்தீங்களா நம்மளோட எனர்ஜி பாருங்க வேற லெவலில் இருக்கும். என்னடா டக்குன்னு பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஏதாவது ஆடுவோம். டான்ஸ் பைப் இல்லைண்ணா. சரி ஓகே. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் இங்கே வந்துட்டு நடக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. உங்களோடது எங்க? இதான் உங்களோடதா? செம்மையாக இருக்குது. ஃபோனில் எடுத்ததாண்ணா இது? இது நீங்களா? செம்மையாக இருக்குது. இது நீங்கள் எடுத்ததா? செம்ம. ஐடன் நீங்கள் எடுத்தது காமிக்க. நீங்கள் 2 எடுத்தது செம்மையாக இருக்குது. இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த தான் வேற லெவலில் இருக்குது. டிஸ்பிளே வச்சானு எடுத்தேங்க பட் அப்படி தெரியவே இல்லை. செம்மையாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. 2 ஃபோட்டோ இருக்கும். இது நீங்கள் எடுத்ததா? மொபைலில் தான் எடுத்தீங்களா? செம்மையாக இருக்குது. A few moments later. கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்துட்டு 12:15 ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வயிறு பசிக்கா, அதனால் வந்துட்டு சாப்பிட போகிறோம் கேண்டீனுக்கு. கேண்டீனில் அப்படியும் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போலே சாப்பிட போகலாம் இருந்துச்சு. சரி ஓகே ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அதை பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு இருக்கோம் சரி போ. அவன் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, அதனால் வந்துட்டு ப்ரேயர் பண்ண போகிறான். அவன் வந்துட்டு முஸ்லீம் ஆக்சுவலி, அதனால் வந்துட்டு ப்ரேயர் பண்ண போகிறான். நம்ம இப்போது வந்துட்டு போய் சாப்பிட போகிறோம். சொன்ன மாதிரியே கூட்டம் இருக்க தான் செய்யுது, அதனால் வந்துட்டு
பொறுமையாக வாங்குவோம். சாப்பாடு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ போயிட்டு பொறுமையாக வாங்குவோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஸோ நண்பா ஃபைனலாக நம்ம பிரியாணி வந்துட்டு வாங்கிட்டோம். இவ்வளோ தான் கைஸ் இருக்குது. இதுக்காக எவ்வளோ ரூபா? 142 170 70 ருபீஸ் இதுக்கு. பட் கூட்டம் அதிகமாக இருக்கனால இவ்வளோ தான் தராங்க. ரேட்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா?
பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் எங்களோட லாஸ்ட் செலிப்ரேஷனே சொல்லலாம் அந்த காலேஜில். அதுக்கு சாருக்கு தான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். செம்ம எனர்ஜி இன்னைக்கு ஃபுல் டே பக்கா எனர்ஜி செம்மையா இருந்துச்சு. இதை வந்து ஒரு மெமரிஸாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இது ஒரு மெமரிஸாக இருக்கும், செம்மையா இருக்கும். தேங்க்யூ சார். மெமரிஸ் ஃபார் எவர். பாய். ஹேவ் அ குட் ஒன். பாய். தேங்க்யூ சார். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான். ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. ஸோ கிளம்பலாம் கைஸ். ஸோ பார்க்கலாம். வி வில் see you guys next video. So peace out and stay safe until bye from Vijay.